ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு இருக்க அனிமே லஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மை அவதார்ஸ் பாத் டு கிரேட்னஸ் அப்படிங்கிற மான்வாவோட செகண்ட் எபிசோடு தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்து பாருங்க, அப்பதான் இந்த வீடியோ புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ அந்த விர்ரக் அப்படிங்கிற வேம்பியரை கொன்னு நம்ம ஹீரோவோட வேம்பியர் அவதாரம் அந்த விர்ரக்கோட பிளட் அப்சர்வ் பண்ணி ஒரு பியூர் பிளட் வேம்பியரா மாறி இருப்பான். அப்புறமேட்டுக்கு நம்ம டயானாவையும் டயானாவோட பிரதரையும் வேற ஒரு சிட்டிக்கு கூட்டிட்டு போறதுக்கு பிளான் பண்ணி இருந்திருப்பான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஸ்கெலிட்டன் ஹீரோவை அவுல் வேர்கோசலிக் அப்படிங்கிற ஒரு வேம்பியர் வந்து அட்டாக் பண்ணிருக்கோம். நம்ம ஹீரோவும் இவனுகிட்ட இருந்தா பொழைக்க முடியாதாட்டங்குது. இப்ப நம்ம கிட்ட புது பவர் வேற இருக்கு, அதை பழவறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், பட்டமாமே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நம்ம ஸ்கெலிட்டன் அவதார டிஸ்மிஸ் பண்ணிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் இதெல்லாம் நானா பேசினேன், டேய் என்னோட பேரை ஞாபகம் வச்சியா, நான் கண்டிப்பா திரும்ப வருவேன், நான் தாண்டா ஹேண்ட்ஸ் ஹூ ஆஃப் அபிஸ் ஆர்கனைசேஷனை சேர்ந்தவன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் என்னது இதெல்லாம் நானா பேசினேன், இந்த மாதிரி லைன் எல்லாம் நான் இதுக்கு முன்னாடி பேசினதே இல்ல, இப்ப எனக்கு ரொம்பவே வெக்கமா இருக்கு, இந்த மாதிரி லைனை நான் பேசுறதுனால அவங்க எல்லாம் என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க, இல்ல கண்டிப்பா அவங்க என்னை பத்தி தப்பா தான் நினைச்சிருப்பாங்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோட ஸ்கெலிட்டன் அவதாரம், டேய் நீ எதுவும் தப்பாலாம் பேசல, கரெக்டா தான் பேசின, நீ தனியாளா இருந்தே அந்த வேம்பையரோட மொத்த ஆர்கனைசேஷனையும் அழிச்சிருக்க, அப்புறம் அந்த சிட்டில இருந்த ஒரு அப்பாவி பொண்ணுக்கும் ஹெல்ப் பண்ணிருக்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது அப்படியா, அப்படின்னா நான் ஒரு ஹீரோவா அப்படின்ட்டு அங்க இருந்து எந்திரிச்சு, சரி ஓகே என்னோட கர்மா பாயிண்ட் வர எவ்வளவு இருக்குன்னே தெரியல, நான் போய் அதை முதல்ல செக் பண்றேன் அப்படின்ட்டு அங்க இருந்து போறான். நம்ம ஹீரோவும் அவனோட சிஸ்டத்தை ஓபன் பண்ணி சரி எவ்வளவு கர்மா பாயிண்ட் தான் இருக்குன்னு பாப்போம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் என்னடா இது அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா நம்ம ஹீரோட கர்மா பாயிண்ட் 7 லட்சத்துக்கு மேல இருக்கு. நம்ம ஹீரோவும் என்னது 7 லட்சம் கர்மா பாயிண்டா, இதுக்கு முன்னாடி நான் என்னோட ஸ்கில் அப்கிரேட் பண்றதுலயே மொத்த கர்மா பாயிண்டையும் யூஸ் பண்ணிட்டேன், ஆனா இப்ப இவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கா, இது கண்டிப்பா அந்த டார்க் மேஜ் அப்புறம் வேம்பையர் இவனுங்களெல்லாம் தோக்கடிச்சான்ல அதுல தான் கிடைச்சிருக்கும் அப்படின்ட்டு, சரி இது எனக்கு இன்னும் நல்லதா போச்சு, இப்ப எல்லா கர்மா பாயிண்டையும் வச்சு இப்ப நான் என்னோட ஸ்கில்ல மறுபடியும் அப்கிரேட் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்கில் அப்கிரேட் பண்றான். அப்ப நம்ம ஹீரோட சிஸ்டத்துல இருந்து உங்களால இன்னும் அதிகமா அவதார சமன் பண்ண முடியும் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் இன்னும் அதிகமா சமன் பண்ண முடியுமா, இப்ப ஏதாவது எனக்கு புது ஸ்கில் வரணுமே அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோட சிஸ்டத்துல இருந்து உங்களுக்கு புது ஸ்கில் வந்திருக்கு, இதோட பேரு பெர்சோனா அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் நைஸ் பெர்சோனாவா, இந்த ஸ்கில்லும் கிட்டத்தட்ட மைண்ட் ஹப் மாதிரி தான் இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ சிஸ்டத்தை பார்த்தா இந்த பர்சோனா ஸ்கில்லோட பவர் என்னன்னா நம்ம ஹீரோட இருக்க எமோஷனை மொத்தமா நம்ம ஹீரோவோட அவதாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்ப நம்ம ஹீரோவும் இந்த இனிஷியல் ஸ்கில் யூசருக்கு தேவைங்கிறதுனால இந்த சிஸ்டம் கொடுக்குதா, அப்படின்னா இந்த ஸ்கில் இப்ப எனக்கு தேவைப்படுது, அதுக்கான காரணம் என்னன்னா நான் தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்ட் பண்ணியிருக்கேன், இல்ல கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும், அப்புறமேட்டுக்கு என்னோட பவர் அதிகமா இருக்க ஒரு சில முட்டாளுங்களையும் நான் தோக்கடிச்சிருக்கேன், ஆனா நான் கடைசி 2 வருஷமா என்னோட ரூம் விட்டு வெளியே போகவே இல்லை, எந்த ஒரு ஹியூமனையும் மீட் பண்ணி நான் எதுவுமே பேசல, ஏன்னா என்னோட பயம் தான் அவங்க என்னை பத்தி என்ன சொல்லுவாங்களாங்கிற பயம், அதனால நான் என்னோட ரூம்லயே இருந்து என்னோட முழு நேர வேலையாவே நான் வீடியோ கேம் மட்டும் தான் விளையாண்டுட்டு இருந்தேன், ஆனா உண்மையிலேயே இந்த ரூம்ல ஒளிஞ்சிட்டு இருக்க பயந்தாங்கொழி தான் நான், இந்த ரூம் விட்டு வெளியே போறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், இந்த ரூம் தான் என்னோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்ட்டு என்னோட லோன்லினஸ் அப்புறம் என்னோட சேட்னஸ் அப்புறம் கடைசியா என்னோட கோபம் அப்புறம் என்கிட்ட இருக்க எல்லா நெகட்டிவ் எமோஷனுமே எனக்குள்ள இருக்கிறதுனால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு ஹேண்ட்ஸ் என்னோட எல்லா நெகட்டிவ் எமோஷனையும் நீ எடுத்துக்க அப்படின்னு நம்ம ஹேண்ட்ஸுக்கு எல்லா நெகட்டிவ் எமோஷனையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான். அப்புறம் நம்ம ஹீரோவும் இப்போ எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது, என்கிட்ட இப்போ எந்த ஒரு நெகட்டிவ் எமோஷனுமே இல்லாத மாதிரி இருக்கு, எப்படின்னா கிட்டத்தட்ட என்னோட நெகட்டிவ் எமோஷன் எல்லாத்தையும் வேற ஒரு இடத்துல வச்சு லாக் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் ஹேண்ட்ஸை பார்த்து டே ஹேண்ட்ஸ் என்னோட நெகட்டிவ் எமோஷன் உங்ககிட்ட இருக்கிறதுனால உனக்கு இப்போ எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு கேட்குறான். அப்போ நம்ம ஹேண்ட்ஸோ நீ ஒன்றும் கவலைப்படாதரா அப்படின்ட்டு, என்னது உனக்குள்ள இவ்வளோ நெகட்டிவ் எமோஷனை வச்சுட்டு இருந்தியா, உன்னோட எமோஷன்லாம் என்ன அஃபெக்ட் பண்ணுதுரா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது உன்னை அஃபெக்ட் பண்ணுதா, என்னோட எமோஷன்லாம் உன்னை எதுவும் பண்ணாது இருந்தானே உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண அப்படிங்கிறான். அப்போ நம்ம ஹேண்ட்ஸும் சிரிச்சுக்கிட்டே டே அது எனக்கு தெரியும், நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி தான் நானும் இருப்பேன், உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கும் அஃபெக்ட் ஆகுண்டா அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் நீ என்ன சொல்ற அப்படின்னு பாக்குறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் திரும்பி என்னது எக்ஸ்ப்ளோஷனா, என்னது மறுபடியும் இந்த சிட்டியை வில்லன்ஸ் அட்டாக் பண்றாங்களா, இப்ப கொஞ்ச நாளா இந்த வில்லன்ஸோட அட்டாக் ரொம்பவே அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்ட்டு, இல்ல அதை பத்திலாம் நான் யோசிக்க கூடாது, என்ன நடந்தாலும் அந்த கார்டியன்ஸ் பாத்துப்பாங்க, நான் ஏதாவது ஹீரோயிசம் காட்டுறேன் அப்படின்னு போய் போன டைம் அடி வாங்கின மாதிரி அடி வாங்கிட்டு தான் வரணும் அப்படின்ட்டு என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோட ஸ்கெலிட்டன் அவதாரம் நீ எதுக்காக அந்த வில்லன்ஸ் அழிக்கணும்னு நினைக்கிற அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது அப்படின்ட்டு என்னோட நெகட்டிவ் எமோஷன்லாம் ஹேண்ட்ஸ்ல இருக்கிறத என்னால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது, நான் என்னோட நெகட்டிவ் எமோஷன் இருந்து தூரமா போகணும்னு மட்டும் தான் பார்த்தேன், ஆனா உண்மையா நான் என்ன நினைச்சேன்னா இந்த வில்லன்ஸ் எல்லாம் அழிக்கணும், ஆனா நான் நினைச்சதை தவிர வேற எதுவுமே பண்ண கிடையாது, ஏன்னா இவங்களை பார்த்து எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, அதனால நான் வெறும் காரணம் மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோட ஸ்கெலிட்டன் அவதாரம் ஒரு மாஸ்க் எடுத்துக்கிட்டு அப்படின்னா இந்த உலகத்துல இருக்க கிரைம்ஸ் எல்லாம் நான் இனிமே பாத்துக்கிறேன், இப்பில இருந்து இங்க எந்த தப்புமே நடக்காம நாம பாத்துக்கலாம் அப்படின்னு மாசா போஸ்ட் கொடுக்குறான். அப்புறமேட்டுக்கு அந்த வில்லன்ஸ் அட்டாக் நடந்த இடத்துல
இடத்த காட்டுறாங்க. அப்ப 2 கார்டியன்ஸ் நின்னுட்டு அந்த பைத்தியக்கார வில்லன்ஸ் இந்த மாதிரியே தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப அவனுங்க எல்லாம் ஒரு குரூப் வேற ஆரம்பிச்சுக்கிறானுங்க. அதனால அந்த பைத்தியக்காரங்களை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமா போயிருச்சு அப்படின்னு ஒரு கார்டியன் சொல்றான். அப்ப இன்னொருத்தனும் அப்படின்னா நாம புது கார்டியன்ஸை ரெக்ரூட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் எல்லாத்தையும் ஒரு பில்டிங் மேல நின்னுட்டு கேட்டுட்டு ஓ அப்படின்னா இந்த வில்லன்ஸ் எல்லாம் குரூப்பா சேர்ந்து செயல்படுறானுங்களா, அப்புறம் இந்த இடத்துல அட்டாக் பண்ணிட்டு வர அவனுங்க தப்பிச்சு போயிட்டானுங்களா அப்படின்ட்டு இல்ல அவனுங்களை அவ்வளவு ஈஸியெல்லாம் தப்பிச்சு போடக்கூடாது, அவனுங்களை கண்டிப்பா பிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் டார்க் மேஜிக் யூஸ் பண்ணி 2 கண்ணை கிரியேட் பண்றான். சரி இப்ப போங்க அப்படின்னு அந்த 2 ஐயும் அமுச்சு விட்டு இந்த ஐஸ் மூலியமா நான் இங்க இருந்து இந்த சிட்டில என்ன நடக்குதுன்னு என்னால பார்க்கவும் முடியும் அப்புறம் கேட்கவும் முடியும், இனிமே என்கிட்ட இருந்து யாராலையுமே தப்பிக்க முடியாது அப்படிங்கிறான். அப்போ ஒருத்தனும் சிகரெட் குடிச்சிட்டு டேய் எனக்கு ஹேஷ்ட்ரே வேணும் அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க ஒரு ரெட் ஆரும் உனக்கு ஹேஷ்ட்ரே தானே வேணும் இந்த ஹியூமன் ஹேஷ்ட்ரே அப்படின்னு ஒருத்தனை பிடிச்சி வச்சிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த கிரே ஹேரும் சிரிச்சுக்கிட்டு டேய் உனக்கு என்னோட ஃபேவரட் ஹேஷ்ட்ரே என்னன்னு தெரியுமா அப்படின்ட்டு அந்த பிடிச்சி வச்சிருக்கானுங்களா அவன் மேல அந்த சிகரெட்டை வச்சு சூடு வைக்க போறான். அந்த இடத்துல நம்ம ஹீரோ அமுச்சுட்ட ஒரு ஐ இருக்கு. அப்புறமேட்டுக்கு இன்னொரு இடத்துல இல்ல நிறுத்துங்க இப்படி பண்ணாதீங்க, நாங்க இனிமே எங்கேயும் ஓட மாட்டோம், எங்களை தயவு செஞ்சு அடிக்காதீங்க அப்படின்னு ஒரு அம்மாவும் பையனும் சொல்லிட்டு இருக்காங்க. இவன் வந்து இவங்களோட ஹஸ்பண்ட் அடங்குது. அவனும் நீங்க எத்தனை டைம் சொன்னாலும் திருந்த மாட்டீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவங்களை அடிக்க போறான். அந்த இடத்துலயும் நம்ம ஹீரோட ஒரு ஐ இருக்கு. அப்புறம் இன்னொரு இடத்துல ஒருத்தன் கடையோட கண்ணாடியை உடைச்சிட்டு பரவாயில்லண்டா இது இவ்வளவு ஈஸியா முடியும்னு நினைக்கல அப்படின்ட்டு சூப்பரா இன்னைக்கு எனக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கு, இங்க இருக்க எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டு போக போறேன் அப்படின்னு ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு இருக்கான். அந்த இடத்துலயும் நம்ம ஹீரோட ஒரு ஐ இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோவும் நான் உங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீங்க எல்லாரும் வில்லன்ஸ் இல்ல அப்படின்னாலும் தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க யாரையும் இப்படியே விட மாட்டேன், உங்களுக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு அந்த கடையில இருந்தவனையும் அட்டாக் பண்றான். அப்புறமேட்டுக்கு அந்த ஒரு அம்மாவையும் பையனையும் அடிச்சான்ல அவனையும் நம்ம ஹீரோ பிடிச்சிட்டான். அப்புறமேட்டுக்கு அந்த ரோட்ல ஒருத்தன் ஒரு சிகரெட்டை வச்சு இன்னொருத்த மேல சூடு வைக்க போனால அவனையும் வந்து பிடிச்சிட்டான். நம்ம ஹீரோவும் பெரிய பெரிய தப்பெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புல இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா தப்பு பண்ற யாரையுமே அதிகமா கண்டுக்கிறது இல்ல, அதனால இவங்களுக்கு பயம் இல்ல அப்படின்ட்டு டேய் உண்மையான ஈவில் எப்படி இருக்குன்னு இன்னைக்கு உங்க எல்லாத்துக்கும் தெரிய போகுது, இந்த நாளை நீங்க யாரும் மறக்கவே மாட்டீங்க. அப்புறம் டேய் நீ இந்த மாதிரி மத்தவங்களை கொடுமைப்படுத்துறதுனால அவங்க வளர்ந்து வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணுவாங்க, அப்புறம் டேய் நீயும் இந்த திருட்டு வேலையை இனிமே நீ பண்ணக்கூடாது, அப்புறமேட்டுக்கு டேய் உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் இந்த மாதிரி தப்பை நீங்க இன்னொரு டைம் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னாவே உங்க எல்லாத்தையும் கொன்னுருவோண்டா அப்படிங்கிறான். அவனுங்க எல்லாம் அங்க வந்து கதற சத்தம் மட்டும் தான் கேக்குது. அப்புறம் நம்ம ஹீரோவும் பரவாயில்ல என்னோட புது பவரை நான் கொஞ்சம் யூஸ் பண்ணி கத்துட்டு நடக்குது அப்படின்ட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் வேணும், இந்த சிட்டில கிளீன் பண்ண வேண்டிய விஷயம் நிறையவே இருக்கு அப்படின்னு எக்கச்சக்கமான ஐயை நம்ம ஹீரோ கிரியேட் பண்றான். இந்த ஐலாம் நம்ம ஹீரோட ஒரு ஷேடோ வாட்டுங்குது. நம்ம ஹீரோவும் சரி எல்லாரும் போய் இந்த சிட்டியை பியூரிஃபை பண்ணுங்க அப்படின்னு அந்த ஐயெல்லாம் அமுச்சு விட்டான். நம்ம ஹீரோட ஸ்கெலிட்டன் அவதாரம் இப்பதான் நல்லா இருக்கு, நேத்து நைட்டு ஃபுல்லா இந்த வில்லன்ஸ் அழிக்கிறதே எனக்கு ஒரு பெரிய மிஷனா இருந்துச்சு அப்படின்ட்டு இதுதான் ஐ ஆஃப் டார்க்னஸ். இந்த ஐ வந்து எனக்கு நேத்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, ஆனா இதுக்கு ஒரு சில லிமிடேஷனும் இருக்கு. அது என்னன்னா இந்த ஐ சன்லைட்ல பட்டுச்சு அப்படின்னா இதோட பவர்லாம் வீக் ஆகி இது மறைஞ்சு போயிருது, அதனால நான் வில்லன்ஸை கண்டுபிடிக்க இதை விட பெட்டரான இன்னொரு வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு என்னால என்னோட அண்டத் ஆர்மியும் வெளியே விட முடியாது, இப்ப நான் என்னடா பண்றது அப்படின்னு போயிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம ஹீரோட தலை மேல ஏதோ விழுவுது. நம்ம ஹீரோ எவன்டா இது அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்க நிறைய புறா நம்ம ஹீரோ மேல கக்கா போயிட்டு போகுது. நம்ம ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு பைத்தியக்கார புறாவை உனக்கு கக்கா போறதுக்கு வேற இடமே இல்லையா அப்படின்னு திட்டிட்டு உங்க எல்லாத்தையும் கொல்ல போறோம் அப்படின்னு கத்திட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு இந்த பறவையால எங்க வேணாலும் போக முடியும், இதை யாரும் அவ்வளோக்கா நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க, அவ்வளவுதான் என் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு இப்ப எனக்கு ஃபெமிலியர்ஸ் தேவை, டார்க் மேஜிக்ல காமனான மேஜிக்கே ஒரு அனிமலை கண்ட்ரோல் பண்ணி நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றது தான். ஆனா என்னால ஏன்டா இதை பண்ண முடியல, நான் எங்கடா தப்பு பண்றேன் அப்படின்ட்டு நான் நார்மலா ஒரு அனிமலை கண்ட்ரோல் பண்ணி அந்த அனிமலை வச்சு மத்த அனிமலை கண்ட்ரோல் பண்ண பாக்குறேன். ஆனா இதுல இருக்க பிரச்சனை என்னன்னா இந்த அனிமலோட சைஸ் கம்மியா இருக்கிறதுனால இதை நான் கண்ட்ரோல் பண்ணேன் அப்படின்னா இந்த அனிமலை வச்சு மத்த அனிமலை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்பதான்டா எனக்கு ப்ரோக்ராமரோட வாழ்க்கையே புரியுது, அவ்வளவு பெரிய ப்ரோக்ராம் எழுதிட்டு அதுல ஒரு சின்ன எரரை கண்டுபிடிக்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. இப்ப நானும் என்னோட மேஜிக்ல இருக்க தப்பை சரி பண்ணி மறுபடியும் ட்ரை பண்ணுவோம்டா அப்படின்னு இந்த டைம் கரெக்டா நடக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அங்க ஒரு பூனையை கண்ட்ரோல் பண்ண பாக்குறான். பார்த்தா நம்ம ஹீரோ போட்ட மேஜிக்ல நார்மலா அந்த பூனை 5 கண்ணோட கொடூரமா மாதிரி கத்திட்டு கிடக்குது. நம்ம ஹீரோ என்னடா இது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு நான் கடைசி 3 வாரமா இதே வேலையா தான் இருக்கிறேன், ஆனா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்ல அப்படின்ட்டு என்கிட்ட இருந்த எல்லா அனிமல் மேலேயும் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இப்ப கடைசியா இந்த புறா ஒண்ணுதான் இருக்கு, இதுதான்டா என்னோட கடைசி வாய்ப்பு, எப்படியாவது ஒர்க் ஆயிரணும் அப்படின்னு அந்த புறாவை அசாம தூக்கி ஓகே இப்ப என்னோட மானா கண்ட்ரோல்ல நான் கவனமா இருக்கணும், இப்ப கடைசியா ஸ்பெல் போட வேண்டிய நேரம் அப்படின்னு அந்த புறாவுக்கு ஒரு ஸ்பெல்ல போட்டு விட்டு எப்படியாவது ஒர்க் ஆயிரணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறான். அந்த புறாவும் பறந்து போகுது. நம்ம ஹீரோ ஒர்க் ஆயிருச்சா அப்படின்ட்டு இப்ப என்னால இந்த ஒரு புறாவை நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியுது, ஆனா இந்த புறாவை வச்சு மத்த புறாவை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறான். அந்த புறாவும் இன்னும் 2-3 புறா கிட்ட போகுது. அப்ப நம்ம ஹீரோ கண்ட்ரோல் பண்ண புறாவில இருந்து டார்க் எனர்ஜி ரிலீஸ் ஆகி மத்த புறாவும் ஹீரோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. நம்ம ஹீரோ அப்பா கடைசியா ஒரு வழி
வழியா சக்சஸ் ஆயிருச்சே, இனிமே அந்த புறா என்ன பாக்குதோ அதை என்னால பார்க்க முடியும், அது கேட்கறது என்னால கேட்க முடியும் அப்படின்ட்டு சரி தங்கங்களா பார்த்து பறந்து எனிமீஸ் யாராவது இருக்கிறாங்களான்னு கண்டுபிடிங்க அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு யாரோ புது கேரக்டர் ஒருத்தனை காட்டுறாங்க. அப்ப அங்க தரையில உட்காந்துட்டு இருந்தவனும் அவன் பேரு ஹான்ஸ் தானே, அவன் அந்த ஊ ஆஃப் அபீஸ் ஆர்கனைசேஷனை சேர்ந்தவனு சொன்னான். அவன் சாவு என் கையில தான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப அவனுக்கு பின்னாடி இருக்க சோல்ஜரும் ஆர்ச்சி பைஷப் லோட்டஸ் அப்படிங்கிறான். அப்ப அந்த தரையில உட்காந்துட்டு இருந்தவனும் சார் டஸ்கின் அப்படிங்கிறான். அப்ப அந்த டஸ்கின் அப்படிங்கிறவனும் அந்த தப்பிச்சு போன வேம்பியர்ஸ் கிட்ட எங்களோட இன்வெஸ்டிகேஷனை முடிச்சிட்டோம், அப்புறமேட்டுக்கு அந்த இம்மோர்டல் கிங்கோட சக்சஸர் வேற இருக்கான், அவனை பத்தி எந்த க்ளூவும் கிடைக்கல அப்படிங்கிறான். அப்புறம் இவனோட பேர் தான் ஆர்ச்சி பைசப் லேட்டஸ்ட் அடங்குது. அப்ப அந்த ஆர்ச்சி பைசப்பும் நமக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும், நாம லேட் பண்ண அந்த இம்மோர்டல் கிங் வளர்ந்துட்டே தான் இருக்கான், நம்ம சீக்கிரமா அவனை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறான். அப்புறம் அவன் கழுத்துல இருக்க ஒரு ஆர்டிஃபேக்டாட இருக்கிறது வைப்ரேட் ஆகுது. அவனும் என்னது அப்படின்ட்டு அந்த ஆர்டிஃபேக்டை கையில வச்சு சொல்லுங்க செயின்டஸ், நான் தான் ஆர்ச்சி பிஷப் அப்படிங்கிறான். அப்ப அந்த சர்ச்சில் அந்த செயின்டஸ் அந்த இம்மோர்டல் கிங்கோட பிரசன்ஸை நான் மறுபடியும் ஃபீல் பண்ணேன், நீங்க நார்த் வெஸ்ட் சைடுல போனீங்க அப்படின்னா ஒரு கேவ் இருக்கும், அங்க இருந்தா அவனோட பிரசன்ஸ் வந்துச்சு, அங்க போனா உங்களுக்கு ஏதாவது லீட் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த ஆர்ச்சி பிஷப்பும் தேங்க்யூ செயின்டஸ், நாங்க இந்த டைம் தோக்க மாட்டோம், கண்டிப்பா அவனை கண்டுபிடிப்பான் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு ஒரு குகையை காட்டுறாங்க. நம்ம ஹீரோட ஸ்கெலிட்டன் அவதாரம் அங்க உட்காந்துட்டு என்னோட ஃபெமிலியர்ஸ் எனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா சொல்லும், இப்போ என்னோட ஃபெமிலியர்ஸ் என்ன பண்ணிட்டு நானே பாக்குறேன் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோ அந்த அனிமலோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறான். அப்ப நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு இந்த அனிமல் ஓடுற மாதிரி இருக்கு, அங்க எதுவும் நடக்குது, அது மட்டும் இல்லாம இந்த அனிமல் ரொம்பவே பயத்துல இருக்க மாதிரி இருக்கு, என்ன ஏதாவது மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ண வந்தா இந்த அனிமல்ஸ் எல்லாம் என்ன அலர்ட் பண்ணும், ஆனா அங்க பார்த்தா எந்த ஒரு மான்ஸ்டரும் இல்ல, ஒரு நிமிஷம் அது ஹியூமன்ஸா, அந்த எலி ஹியூமன்ஸை பார்த்து தான் பயந்து ஓடிட்டு இருக்கா, இந்த ஹியூமன்ஸ் எல்லாம் அங்க எதுக்கு வரானுங்க அப்படின்னு பாக்குறான். அப்ப அவனுங்களாம் நம்ம ஹீரோ இருக்க குகையை சுத்தி வளைச்சிட்டு டே நீ இங்க தான் ஒளிஞ்சிட்டு இருக்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறானுங்க. நம்ம ஹீரோ ஒரு புறா மூலியமா இவனுங்கெல்லாம் என்ன எப்படி கண்டுபிடிச்சிருப்பானுங்க அப்படின்னு பாக்குறான். அப்ப அந்த புறாவை அவனுங்க அட்டாக் பண்ணி கொன்னுட்டு டே ஹேண்ட்ஸ், நீ அந்த ஊ ஆஃப் அபீஸ் ஆர்கனைசேஷன்ல ஒரு மெம்பர் தானே, உன்னோட இந்த ட்ரிக்லாம் எங்கிட்ட வேலை செய்யாது, எங்க கிட்ட இருக்க டிவைன் பவர்ல இருந்து எந்த ஒரு ஈவிலையும் தப்பிச்சு பார்க்க முடியாது, நீ உடனே சரண்டர் ஆகி உன்னோட தப்பெல்லாம் ஒத்துக்கடா அப்படின்னு அவனோட சோட எடுக்கிறான். நம்ம ஹீரோவும் அந்த எம்பளம் இவனுங்க எல்லாரும் அந்த பெலடின்ஸா, இவனுங்க அந்த வேர்கோஸ்லிக்கு அட்டாக் பண்ண வந்தானுங்களா அவனுங்க தானே, அருமாடா அவனுங்க கிட்ட டிவைன் பவர் இருக்கு, என்கிட்ட டார்க் மேஜிக் இருக்கு, இவனுங்க கூட நான் எப்படா சண்டை போட முடியும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் நல்ல பிள்ளையாட்டம் என்ன எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த டஸ்கினும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ற மாதிரி வந்துட்டு டே நீ பேசுறதுக்கு இப்ப யாரு பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹீரோவும் சரி ஓகே சார் அப்படிங்கிறான். அப்ப அந்த டஸ்கினும் நம்ம ஹீரோ முன்னாடி அவனோட சோட நீட்டி டே ஏதோ பேசி எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்னு மட்டும் நினைச்சிடாத, இன்னைக்கு உனக்கான பனிஷ்மெண்ட் கிடைச்சே ஆகும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அப்படியா சார், சரி அதையும் தான் பார்க்கலாம் அப்படின்னு அந்த டஸ்கினை நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இப்ப நான் தப்பிச்சு போக போறேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த டஸ்கினும் நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்ல கொஞ்சம் பின்னாடி போயிட்டு டே இந்த மாதிரி சின்ன ட்ரிக்லாம் என்கிட்ட ஒர்க் ஆகாது, நான் டிவைன் மெசஞ்சர் அப்படின்னு அவனோட சோர்ல பவர் எடுத்து நம்ம ஹீரோட நெஞ்சிலே இறக்கிட்டான். நம்ம ஹீரோ என்னடா பண்ற அப்படின்னு ஷாக் ஆயிட்டு டே நான் தப்பு பண்ணதுக்காக எனக்கு இப்ப பனிஷ்மெண்ட் கொடுக்க போறியா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த டஸ்கினோ ஆமாண்டா உங்ககிட்ட இந்த ஈவில் பவர் இருக்கு, நீ அந்த ஈவில் லார்ட் இல்லனாலும் உன்னை சும்மா விட மாட்டேனா அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோ அவனோட கையில டார்க் மேஜிக் எடுத்துக்கிட்டு என்னடா லாஜிக்கே இல்லாம பேசுற அப்படின்னு அந்த டஸ்கின் அட்டாக் பண்ண போறான். பார்த்தா நம்ம ஹீரோட டார்க் மேஜிக் நல்லிஃபை ஆயிடுச்சு. நம்ம ஹீரோவும் இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த டஸ்கினோ எங்க டிவைன் மேஜிக் முன்னாடி உன்னோட டார்க் மேஜிக்லாம் ஒண்ணுமே இல்லடா அப்படின்னு நம்ம ஹீரோட மூஞ்சிலே ஒரு குத்து. நம்ம ஹீரோ வாங்க நடியில அந்த குகையை விட்டு வெளியே பறந்து வந்து விழுறான். அப்ப அந்த குகைக்கு மேல இருக்கிறவனுங்களாம் இதுதான் கரெக்டான டைம் ஆரம்பிங்க அப்படிங்கிறானுங்க. என்னன்னு பார்த்தா பாட்டு பாடுறானுங்க. நம்ம ஹீரோ என்னடா இது பாட்டு, இந்த பாட்டை கேட்டா ஏன்டா என் தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு, டே ஒழுங்கா நிறுத்துங்கடா, இப்ப மட்டும் நீங்க நிறுத்தல அப்படின்னா உங்களெல்லாம் கொன்னுருவேன், இல்ல இவங்க எல்லாம் இன்னசென்ட், இவங்க எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோக்கு பக்கத்துல ஒருத்தன் நின்னுட்டு மெம்பர் ஆஃப் ஜோரி அப்படிங்கிறான். அப்ப அந்த டஸ்கின் மறுபடியும் நம்ம ஹீரோ மேல ஒரு சோடை கொண்டு வந்து இறக்குறான். நம்ம ஹீரோலாம் என்னடா பண்றீங்க என்ன விட்டுங்கடா அப்படின்னு கதறான். அப்ப அந்த டஸ்கினோ இதுதான்டா கரெக்டான டைம் ஆரம்பிங்கடா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் இப்ப என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அங்க இருக்கவனுங்களாம் அவங்களோட டிவைன் மேஜிக் வச்சு ஏதோ செயின் மாதிரி கிரியேட் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்றானுங்க. பார்த்தா நம்ம ஹீரோவா அவங்களோட டிவைன் மேஜிக் வச்சு ஈஸியாவே கட்டி போட்டு வச்சிட்டானுங்க. அப்ப நம்ம ஹீரோவும் நான் இவங்களை குறைச்சு மதிப்பிட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டான் அப்படிங்கிறான். கைஸ் இந்த எபிசோடும் வேற லெவல்ல இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவு நாளா நம்ம ஹீரோ தான் எல்லாத்தையும் கதற விட்டுட்டு இருந்தான். இப்ப இந்த பெலடின்ஸ் அப்படிங்கிறவனுங்க நம்ம ஹீரோவே கதற விட்டானுங்க. நம்ம ஹீரோவும் இவனுங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறான்னு தெரியல. நம்ம ஹீரோவும் இல்ல நான் இவங்களை ரொம்ப குறைச்சு மதிப்பிட்டுட்டேன், ஆனா இவனுங்க ஈஸியா பிடிச்சி தொங்க விட்டானுங்க. அது மட்டும் இல்லாம இப்ப என்னால எந்த ஸ்பெல்லையும் கேஷ் பண்ணவும் முடியாது. இவனுங்க எல்லாரும் நல்லா பிளான் பண்ணி வேலை பண்ணிக்கிறானுங்க. இந்த செயினை வச்சு என்ன பிடிக்கிறதுக்காக வேணும்னு என்ன தப்பிச்சு போக விட்டுக்கிறானுங்க. நல்லா பிளான் பண்ணிக்கிறீங்கடா அப்படின்ட்டு அந்த டஸ்கின் அப்படிங்கிறவனை பார்த்து டேய் என்ன பிடிக்கிறதுக்காக இவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறான். அப்ப அந்த டஸ்கினும் ஆமாண்டா நீ அந்த இம்மோர்டல் கிங்கோட சக்சஸர், உன்னை பிடிக்கிறதுக்கு இவ்வளவு பண்ணலாம் கூட எப்படி, இந்த செயின்கிட்ட இருந்து எந்த ஒரு ஈவிலையும் தப்பிச்சு போக முடியாது, நீ சரண்டர் ஆகிற
வரதுக்கு ரெடி ஆகிக்கடா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது சரண்டரா, அது என்னோட அகராதியிலே இல்லடா, அப்புறம் உனக்கு என்கிட்ட பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்ட்டு என்ன பிடிக்கிறதுக்காக எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க, ஆனா இதெல்லாம் இப்ப வேஸ்டா போக போகுது அப்படிங்கிறான். அப்ப அந்த டஸ்கினோ டே தேவையில்லாத பேசிட்டு இருக்காத அப்படின்னு ஏதோ ஒரு லைட்னிங் ஏரோ மாதிரி கிரியேட் பண்ணி இன்னையோட உன் கதை முடிஞ்சு, உன்னால எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ நோக்கி அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே டேய் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற, அப்புறம் என்ன எந்த செயினாலையும் கட்டி போட முடியாது, நான் உங்களை நெக்ஸ்ட் டைம் பாக்கறா அப்படின்ட்டு டிஸ்மிஸ் அவதார் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டான். அப்ப அந்த டஸ்கினை பார்க்கணுமே, அவன் மூஞ்செல்லாம் ஈயால டேய் இதுக்கு வாய்ப்பே இல்ல, இவன் எப்படி தப்பிச்சு போனான், இவன் யாரா அப்படின்னு வாயை பொளக்குறான். அப்புறம் நம்ம ஹீரோ பெட்ல படுத்துக்கிட்டே இது என்னடா போக போக பெரிய பிரச்சனை ஆயிட்டே போகுது, நான் ஏதாவது ஒரு இடத்துக்கு போனா போதும் அங்க ஒரு புது எனிமி வந்துடுறானுங்க, நான் அவனுங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கலனாலும் அவனுங்க எல்லாம் எனக்கு ரொம்பவே பிரச்சனை கொடுக்குறானுங்க, முதல்ல அந்த ஊ ஆஃப் அபீஸ் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் கிட்ட போய் மாட்டினேன், அவனுங்க கிட்ட இருந்து போதுண்டாப்பா சாமின்னு தப்பிச்சு வந்தா, ரெண்டாவது அந்த வேர்கோலிக்கு வேம்பியர் கிளான் கிட்ட மாட்டினேன், சரி அதுவும் விடு சனியம் போய் தொலைதுன்னு பார்த்தா இப்ப அவனுங்க எல்லாத்த விடவும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்க இந்த பெலாடின்ஸ் வந்திருக்கானுங்க, இவனுங்க வேற டிவைன் குரூப்பை சேர்ந்தவனுங்க, இப்படியே ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொருத்தவன் தான் நான் எங்கடா போட்டோம் அப்படின்ட்டு இல்ல ஒரு நிமிஷம் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு நம்ம ஹீரோவும் அவனோட சிஸ்டத்துல கர்மா ஷாப் ஓபன் பண்ணி என்னோட கர்மா பாயிண்ட்ல எதனால இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தா அதுக்கெல்லாம் இதுதான் காரணமா அப்படின்ட்டு நான் அந்த அதர் டைமென்ஷன்ல ஒவ்வொரு ரிலத்துல இருக்கவங்க கூடயும் எனக்கு ஒரு கான்டாக்ட் இருக்கு, அது மட்டும் இல்லாம அவங்களோட அட்டென்ஷன்லாம் என் மேல வருது, எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் அந்த டார்க் மேஜர்ஸ் கிட்ட போனேன், அப்புறம் அந்த வேம்பியர்ஸ் கிட்ட போனேன், இப்போ இந்த டிவைன் குரூப் கிட்ட மாட்டிருக்கேன், சரி இதை பத்திலாம் அப்புறமா யோசிக்கலாம், இப்போ எனக்கு முடிக்க வேண்டிய வேற வேலை கொஞ்சம் இருக்கு அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் நம்மளோட ஸ்கெலிட்டன் அவதார் எடுத்துக்கிட்டு என்னோட கண்ட்ரோல் பண்ற மேஜிக் இந்த மாதிரி ஃபுட்டை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு நான் ரிசர்ச் பண்றேன் அப்படின்னு அங்க ஏதோ ஒரு ஃபுட் மாதிரி வச்சு அதுக்கிட்ட ஒரு 3 பூனையும் விட்டான். அந்த பூனையும் நம்ம ஹீரோ வச்ச சாப்பாடை சாப்பிட்டு நம்ம ஹீரோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. இதோட கான்செப்ட் என்னன்னா என்னோட மேஜிக் அந்த ஃபுட்ல நான் யூஸ் பண்ணிருக்கேன், அந்த ஃபுட்ல இருந்து அந்த பூனைக்கு ஒரு கான்டாக்ட் ஏற்பட்டிருக்கு, அதனால என்னால அந்த பூனையை கண்ட்ரோல் பண்ண முடியும், இந்த பூனைங்க ஏதாவது பார்த்தாலும் சரி கேட்டாலும் சரி எனக்கும் தெரியும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட இந்த சிட்டியே என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்ட்டு அங்க என்னடா சத்தம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆயிட்டு அந்த பூனை என்ன பாக்குதோ அதை நம்ம ஹீரோ பாக்குறான். அங்க பார்த்தா ஒரு பேரியர் மாதிரி இருக்கு, நம்ம ஹீரோவும் நம்மளோட ஃபர்ஸ்ட் மிஷன் வந்துருச்சு அப்படிங்கிறான். அப்ப அந்த இடத்துல யாரோ சார் ப்ளீஸ் என்ன மன்னிச்சு விட்டுருங்க, என்ன கொல்லாதீங்க அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு. அப்ப அந்த பொண்ணும் சார் என்ன தயவு செஞ்சு உயிரோட விட்டுருங்க, நான் உங்களை கெஞ்சி கேட்கறேன் அப்படிங்கிறா. அப்ப அந்த பொண்ணுக்கு பின்னாடி யாரோ போற மாதிரி சத்தம் கேக்குது. அப்ப அந்த பொண்ணு யாருன்னு பார்த்துட்டு சார் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்னை இங்க கடத்திட்டு வந்துட்டாங்க சார், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, டேய் சோடா புட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணா, காது கேக்குதா இல்லையா அப்படின்னு கத்துறா. அந்த கண்ணாடியும் கண்டுக்காம போயிட்டு இருக்கிறான். அப்ப அந்த பொண்ணும் சார் சார் போகாதீங்க என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறா. அப்ப அந்த பொண்ணை கடத்திட்டு வந்தோன்னா அந்த பொண்ணோட முடியை பிடிச்சி இழுத்து நீ எதுக்கு உன்னோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, நீ எவ்வளவு கத்தனாலும் வெளியே கேட்க போறது இல்லை அப்படிங்கிறான். என்னன்னு பார்த்தா அவனோட பவரை யூஸ் பண்ணி ஏதோ பேரியர் மாதிரி போட்டிருக்கான். அப்ப அந்த பொண்ணை கடத்திட்டு அந்த சைக்கோவும் நீ ஏன் கத்துறதை நிறுத்திட்ட, நல்லா சத்தமா கத்து எனக்கு கேட்கறதுக்கே நல்லா இருக்கு அப்படின்ட்டு நீ தான் என்னோட கலெக்ஷன்லயே டாப் அப்படின்னு அந்த பொண்ணை அட்டாக் பண்ண போறான். அப்ப அங்க ஒரு கண்ணாடி யாரோ உடைக்கிறாங்க. அவனும் என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் தாங்க நிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் டேய் உன்னோட எபிலிட்டி வந்து ஒரு பேரியரை கிரியேட் பண்ணி அந்த பேரியருக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்காம அப்புறம் சத்தத்தையும் வெளியே கேட்காம பண்ண முடியுமா, பரவாயில்லண்டா இது நல்லா தான் இருக்கு, ஆனா அதுல என்ன பிரச்சனைனா அது எனக்கு எதிராக ஒர்க் ஆகாது, உன்னோட கதை என்னையோட முடிய போகுது அப்படிங்கிறான். அப்ப அந்த சைக்கோவும் நம்ம ஹீரோவை பார்த்து பயந்துட்டு டேய் நீ என்ன கார்டியனா, நீ எப்படி உள்ள வந்த, இந்த இடத்த பத்தி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு டேய் நீ ஒழுங்கா பொறநாடி போ, இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்தீங்கன்னா கூட இந்த பொண்ணை கொன்னுருவான் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் உண்மையாவா, ஆனா யாரடா கொல்லுவா அப்படின்னு கேட்கறான். பார்த்தா அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட இருக்கா. அப்ப அந்த சைக்கோவும் இதே எப்படா பண்ண அப்படின்ட்டு டேய் அவளை நான் தான் கடத்திட்டு வந்தேன், என்கிட்ட இருந்தே நீ அவளை திருடிட்டியா, முதல்ல உன்னை கொல்றா அப்படின்னு முழு சைக்கோவா மாதிரி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். அப்ப அவனோட கையை நம்ம ஹீரோட டார்க் மேஜிக் வந்து பிடிக்குது. அவனும் என்னடா இது அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா நம்ம ஹீரோ அவனை ஃபுல்லா கட்டி போட்டான். நம்ம ஹீரோ அவன் பக்கத்துல போய் டேய் யாரு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு எதுவும் தெரிஞ்சு பண்ண மாட்டியா அப்படின்னு சரி அதெல்லாம் போட்டோம் இதை நான் இப்ப ட்ரை பண்றேன் அப்படின்னு அவனோட நெத்தியில நம்ம ஹீரோ போய் கையை வச்சு டார்க் மேஜிக் எக்கோஸ் ஆஃப் டெத் அப்படிங்கிறான். அப்ப இதுக்கு முன்னாடி இந்த சைக்கோ இன்னொரு குட்டி பையனையும் ஒன்று இருக்கான். அந்த குட்டி பையனை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்ம ஹீரோக்கு தெரியுது. நம்ம ஹீரோவும் அப்ப சரி ரைட்டு நீ சீரியல் கில்லரா, எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் தெரிஞ்சிருச்சு, இப்ப இது உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டிய நேரம் அப்படின்னு அந்த சைக்கோவோட தலையிலேயே நம்ம ஹீரோ ஒரு ஓட்டை போட்டு அவனை கொடூரமா கொன்னுட்டான். அப்புறம் நம்ம ஹீரோவும் சரி இப்போ உங்க கதை முடிஞ்சு, இப்ப நான் எர்த்துல என்னால அண்டேத்தை கிரியேட் பண்ண முடியுதுன்னு பார்க்கணும் அப்படின்னு நீ முதல்ல என்னோட அண்டேத்தை அப்படின்னு அந்த சைக்கோ மேல நம்ம ஹீரோ அவனோட டார்க் மேஜிக் யூஸ் பண்றான். பார்த்தா அந்த சைக்கோவும் மீடியம் அண்டேத்தை மாறிட்டான். இவன் வந்து ஒரு ஜாம்பி மாதிரி இருக்கான். நம்ம ஹீரோவும் சரி ஓகே உன்னை தேவைப்படுறப்ப கூப்பிடுறேன், இப்ப நீ இந்த பாக்கெட் டைமென்ஷனுக்குள்ள போட அப்படின்னு அவனோட பாக்கெட் டைமென்ஷனை ஓபன் பண்றான். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து சரி இந்த பொண்ணை காப்பாத்தியாச்சு, இப்ப நம்ம போலீஸுக்கு கால் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படிங்கிறான். அப்ப என்னோட மைண்ட் வைஸ் எப்படி இருந்துச்சுன்னா ஏன்டா ஏதாவது பிரச்சனைனா தான் போலீஸை கூப்பிடுவாங்க, ஆனா நீ எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு போலீஸை கூப்பிடுற பத்தியா அங்க இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறமேட்டுக்கு போலீஸும் எப்பவும் போல கடைசியா வந்துட்டு அங்க இருக்க பிரஸ் மீடியா கிட்டலாம் இந்த இடத்த
இடத்த விட்டு போங்க, இங்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கானுங்க. அப்புறமேட்டுக்கு இந்த அவேக்னஸ் மேனேஜ்மெண்ட் பியூரோவோட கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிவிஷனோட லீடரை காட்டுறாங்க. இவனோட பேரு ஹான்சியோல் பார்க், நாம வந்து பார்க் அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். அப்புறம் இன்னொரு போலீஸ் ஆபீசர் வந்து, மிஸ்டர் பார்க், நாங்க எல்லா கேமரா ஃபுட்டேஜையும் செக் பண்ணிட்டோம், இங்க செத்து கிடக்கிறவன் கண்டிப்பா ஒரு சீரியல் கில்லர் தான் அப்படிங்கிறான். அப்ப அந்த பார்க்கும், ஓ அப்படியா, அப்படின்னா இவனை கொன்னவன் யாரா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த போலீஸ் ஆபீசரும், சார் நம்மளோட ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவனை கொன்னவனுக்கு எந்த ஒரு உருவமும் இல்ல, இவனை கொன்னவன் யாருன்னே தெரியல, ஆனா இந்த இடத்துல அதிகப்படியான டார்க் மேஜிக் மட்டும் இருக்கு, ஆனா வேற யாரையுமே அங்க கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த பார்க்கும், அந்த பிராங்க்லின் பைத்தியக்காரன் வந்ததுக்கு அவனுக்கு தேங்க்ஸ் பண்ணோம், இந்த சீரியல் கில்லர் செத்து நமக்கு பெரிய தலைவலி கொடுத்துட்டு போயிட்டான் அப்படின்ட்டு, நீங்க என்ன விளையாடுறீங்களாடா அப்படின்னு அந்த செவுத்த பார்த்து, என்னடா இது, யாரோ ஒருத்தன் அவனோட பவரை யூஸ் பண்ணி ஹீரோவலான்னு பாக்குறான், அந்த பைத்தியக்காரனும் இந்த கிரிமினல்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிரச்சனை கொடுப்பான் நடக்குது, அவன் பாட்டுக்கு வந்து எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிட்டா நம்ம தலை தானே விட்டுவானுங்க அப்படின்ட்டு, முதல்ல இதை பண்ணது யாருன்னு கண்டுபிடிங்க அப்படிங்கிறான். அந்த செவுத்துலயும் ஜஸ்டிஸ்க்காக நான் இவனை கொன்னுட்டேன் அப்படின்னு எழுதிக்குது. அப்ப நம்ம ஹீரோவும், ஆமா ஜஸ்டிஸ்க்காக தான் பண்ணேன் அப்படின்ட்டு, இதெல்லாம் பண்ணது யாருன்னு மண்டையை பிச்சுட்டு இருப்பானுங்க. இருக்கட்டும் நான் இப்போதைக்கு அந்த போலீஸ் ஆபீசர் எவனையும் பாக்குறதா இல்லை அப்படின்ட்டு அந்த பூனைக்கு தடவி கொடுத்துருக்கான். கொரியாவில் இருக்க ரிட்டர்னர்ஸ் அசோசியேஷனோட சியோல் சவுத்தர்ன் பிரான்ச்சை காட்டுறாங்க. அப்போ ஒரு லேடி வந்து, எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் உள்ள வரலாமா அப்படின்னு கேட்டு உள்ள வந்து பார்த்தா ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கிறான். அப்ப அந்த லேடியும், இவன் மறுபடியும் தூங்கிட்டு இருக்கிறானா அப்படின்ட்டு, மிஸ்டர் ஜிவான் எந்திரிங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த ஜிவான் அப்படிங்கிறவனை எந்திரிச்சு பார்த்துட்டு, அப்ப அந்த ஜியானோ, என்னோட தூக்கத்தை ஏன்டா கெடுக்கிறீங்க, என்கிட்ட பேசுறதுக்கு வேற நேரமே இல்லையாடா அப்படின்ட்டு, என்னத்துக்கு என்ன எழுப்புனீங்க, என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த லேடியும், நமக்கு அந்த அவேக்னஸ் மேனேஜ்மெண்ட் பியூரோல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் வந்துக்குது அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த ஜியோனும் அந்த லெட்டர் வாங்கி பார்த்துட்டு, இந்த இன்சிடென்ட் அந்த ஜுவல்லரி ஷாப்ல நடந்தது தானே, அப்புறம் ரீசெண்டா நடந்த அந்த மர்டர் கேஸ்லயும் இவன் சம்பந்தப்பட்டுறானா அப்படின்ட்டு, அந்த டார்க் மேஜ் பாக்குறதுக்கு எப்படி இருந்தானா, ஒரு பெரிய கோட் ஒன்று போட்டுட்டு அப்புறம் முகத்துல ஏதோ மாஸ்க் போட்டு இருந்தான். அப்புறம் ஏற்கனவே எங்க கிரைம் ரேட் ராக்கெட் வேகத்துல போயிட்டு இருக்கு, நமக்கு யாரும் வந்து உதவியெல்லாம் பண்ண மாட்டாங்க, இவனாவது நமக்கு ஹெல்ப் பண்றானே, அது வரைக்கும் சந்தோஷப்படலாம் அப்படின்ட்டு கால் மேல கால் போட்டுட்டு, இதை கொஞ்சம் ஃப்ரீயா விடுறீங்களா அப்படிங்கிறான். அப்ப அந்த லேடியும், சார் என்ன பேசுறீங்க, அவன் ஒரு கொலகாரன், நீங்க இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த ஜியோனோ, என்னது நான் தப்பா பேசணும் அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு, இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்க ஒருத்தனை நம்ம கூட வச்சிருந்தா அது நமக்கு எவ்வளவு பெரிய பலம், அது தெரியாம இப்ப என்கிட்ட வந்து கத்திட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு, எல்லா வேலையும் என் தலையிலே கட்டினா நான் மட்டும் என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த லேடியும், சார் எனக்கு புரியுது, உங்களோட ஒர்க் லோட் அதிகமாக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாயிட்டு தான் இருக்கு, ஆனா என்ன பண்றது, அந்த டார்க் மேஜ் கார்டியன்ஸ்லயும் சேரல, அவன் பாட்டுக்கு தனியா ஹீரோயிசம் காட்டிட்டு இருக்கான், நாம நம்மளோட கடமையை செய்யணும் அப்படின்ட்டு, சார் நீங்க கொஞ்சம் வேலை பாக்குறீங்களா, இங்க இருக்க பேப்பர் ஒர்க் எல்லாம் இன்னும் முடிக்காம இருக்கு, முதல்ல அதை பாருங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த ஜியோனோ, ஏன்டா எனக்கே எல்லா வேலையும் கொடுக்குறீங்க, நான் கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்க கூடாதா, அட போங்கடா அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு அந்த பேப்பர் எல்லாம் தூக்கி போடுறான். அப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த வில்லன்ஸ் எல்லாம் போட்டு பொழந்த அப்படிதான் கொஞ்சம் நல்லா இருக்கு, ஆனா நான் போன டைம் கொன்ன அந்த சீரியல் கில்லர் மாதிரி இப்ப யாரையும் கொல்ல கிடையாது, அதுக்கு பதிலா நான் அவங்க மேல பயப்படுற கர்சை போட்டு விட்டுருவேன், அதனால அவங்க பயத்திலேயே எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு, இப்ப நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த வில்லன்ஸ் அதிகமாகறானுங்களாம், அதனால கிரைம் ரேட்டும் அதிகமாயிட்டே போகுது, ஆனா இப்ப நான் இந்த வேர்ல்டுல கிரைம் ரேட்டை குறைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு, இப்ப என்னோட அதர் வேர்ல்ட பார்க்க வேண்டிய நேரம் அப்படிங்கிறான். அங்க ஒருத்தன் ஆனந்த கண்ணீரோட, டயானா அப்புறம் ஆரோன், நீங்க இவ்வளவு நாளா எங்க போயிருந்தீங்க, உங்களுக்கு ஒன்னும் ஆகல, நீங்க நல்லா தானே இருக்கீங்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம டயானாவும் ஆரோனும் கூட, எங்களுக்கு ஒன்னும் இல்ல அங்கிள், நாங்க நல்லா தான் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து, இவனை பாக்குறது கொஞ்சம் நல்லவனோட தாங்கிறான், இங்க நாம எதையும் மாத்த வேண்டாம், நாம வந்த வேலை முடிஞ்சு அப்படிங்கிறான். அப்ப அந்த டயானாவோட அங்கிளும் நம்ம ஹீரோட கையை பிடிச்சு, சார் எங்க பசங்க ரெண்டு பேத்தையும் கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், உங்களுக்கு எப்படி நான் நன்றி சொல்றதுனே தெரியல அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், பரவாயில்லாங்க இருக்கட்டும், இந்த இடத்துல நான் யாரா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணிருப்பேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம டயானாவும் நம்ம ஹீரோவை பார்த்து, மிஸ்டர் உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நீங்க பண்ண எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு, இதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு, இனிமே நம்ம பாப்போமோ பார்க்க மாட்டோமோ தெரியல, நீ உன்னையும் பார்த்துட்டு உன்னோட அங்கிள் அப்புறம் உன் பிரதர் ஆரோனையும் பார்த்துக்கணும், நான் இங்க இருந்து போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறான். அப்ப நம்ம டயானாவும் அழுதுகிட்டே, போக போறீங்களா அப்படின்ட்டு, நான் மனசார சொல்றேன், உங்களோட பர்சனாலிட்டி மாறி இருந்தாலும் இந்த உலகத்திலேயே நீங்க தான் நல்ல மனுஷன் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு, என்னது என்னோட பர்சனாலிட்டி மாறிடுச்சா, இது அந்த பர்சோனா ஸ்கில்லோட எஃபெக்டா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, நான் என்னோட நெகட்டிவ் எமோஷன் எல்லாம் ஹேண்ட்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹேண்ட்ஸே கொஞ்சம் வில்லத்தனமா மாறிட்டான், அப்புறம் என்னோட இன்னொரு அவதாரான ஹென்ஸ் டூவும் ரொம்பவே காம் மைண்டா மாறிட்டான், இந்த பர்சோனா ஸ்கில் இருக்கிறதுனால எங்களோட எக்ஸ்பிரஷனையும் கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்ட்டு நம்ம டயானா கிட்ட, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படிங்கிறான். நம்ம டயானாவும், என்னது கிளம்புறீங்களா, அப்ப எங்க கிளம்புவீங்க அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும், அது வந்து நான் எங்க போக போறேன்னா அப்படின்னு ஒரு டவரை பார்த்து, எம்பார்கான் பிலிகிரிமேஜ் அப்படிங்கிறான். இந்த சிட்டி வந்து டாலி கிங்டத்தோட கேபிட்டல் சிட்டி, இந்த சிட்டியோட பேரு டலீரா. இந்த சிட்டிக்கு நான் எதுக்கு வந்தேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது, ஏன்னா இந்த டலிகிரா சிட்டில தான் இந்த டிவைன் குரூப்போட ரொம்பவே பெரிய கைங்களா இருக்காங்க, அப்புறம் இந்த இடத்துல தான் நான் தங்கறதுக்கு ரொம்பவே பெரிய வீடுலாம் இருக்கு, அப்புறம் இந்த பிளேஸ் கரெக்டா இருக்கும் அப்படின்னு
அப்படின்ட்டு என்னோட 4வது அவதார் சம்மன் அவதார் ஹென்ரிச் அப்படிங்கிறான். இந்த ஹென்ரிச் அப்படிங்கிற அவதாருக்கு என்னென்ன ஸ்கில் இருக்கு அப்படின்னா, நம்ம ஹீரோ கிட்ட இருக்க மைண்ட் ஹப், அப்புறம் கிளியர் மைண்ட், அப்புறம் எக்ஸ்ட்ரீம் ரீஜெனரேஷன், அப்புறமேட்டுக்கு பர்சோனா. இந்த அவதாரோட யூனிக் ஸ்கில் என்னன்னா, இந்த அவதார் கிட்ட வாரியர்ஸ் பாடி இருக்கு. இந்த ஸ்கில் மூலியமா இந்த அவதாரால பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணி இந்த அவதாரால நல்லாவே சண்டை போட முடியும் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம வேம்பையர் அவதாரம் நம்ம ஹென்ரிச் கையில ஒரு பேக்கை கொடுத்துட்டு, டே ஹென்ரிச்சே பாத்துடா, என்னால இந்த சிட்டில இருக்க முடியாது, ஏன்னா நான் ஒரு வேம்பையர், என்ன இவனுங்க பார்த்தானுங்க அப்படின்னா அங்கேயே என் கதையை முடிச்சு விட்டுருவானுங்க, நீ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கடா அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹென்ரிச்சும் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டான். அப்ப அங்க இருக்கிறவனும் அடுத்து யாரு சீக்கிரமா வாங்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அவ்வளவு தானே வந்துட்டா போச்சு அப்படின்னு அவன் முன்னாடி போய் ஒரு பேக் நிறைய தங்கத்தை வைக்கிறான். அங்க இருக்கிறவனும் எனது இவ்வளவு தங்கமா அப்படின்னு வாயை பொழந்துட்டு இது ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அதெல்லாம் உங்களுக்கு தான் வச்சுக்காங்க, என்னோட ஆசை என்னன்னா என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் இந்த லாடு கொடுத்துட்டு நான் ஒரு பெலாடினானா போதும், இதுதான் என் லைஃபோட மிகப்பெரிய கோல் அப்படின்ட்டு. ஏன்னா என்னோட மத்த குளோனு கிட்டலாம் டார்க் மேஜிக்கும் இருக்கு, அப்புறம் வேம்பையரோட பவரும் இருக்கு. என்னதான் என்னோட அவதார் பவர்ஃபுல்லான டார்க் மேஜிக் வச்சிட்டு இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் பத்தாது. இந்த டைம் என்னோட இந்த குளோன் வந்து ஹோலிஸோட தூக்க போகுது. இந்த அவதார் மூலியமா எனக்கு ரொம்பவே மரியாதை கிடைக்கும், நான் ரொம்பவே ரெஸ்பெக்ட்ஃபுல்லான பெலடினா வாழலாம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ வச்ச தங்கத்து மேலேயே ஒருத்தன் ஒரு பஞ்ச் பண்ணிட்டு, என்னது இந்த வயசுல இப்படி ஒரு துடிப்பான இள ரத்தமா, தம்பி நீ ஒன்னும் கவலைப்படாத, நானே உன்னை பர்சனலா பெலடின்ஸோட ட்ரைனிங்க பண்ண வைக்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த மொட்டையும், சார் மார்க்கோ என்ன பண்றீங்க, இவன் ஏதோ கொஞ்சம் டொனேஷன் பண்ணான் அப்படிங்கிறதுனால யாருனே தெரியாத ஒருத்தனுக்கு நாம எப்படி பெலாடின் ட்ரைனிங் கொடுக்கறது அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த மீச மாமாவும், கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த மீசையும் நம்ம ஹீரோவை பார்த்து, டே தம்பி எப்படிக்கிற, நீ எங்க பெலாடின்ஸ் ட்ரைனிங்க்கு தயாரா, நீ எங்க பெலாடின்ஸ்ல ஒரு மெம்பர் ஆகணும்னா இந்த ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அப்படியாங்க, நான் எப்பவுமே தயார் தான் அப்படின்னு ரொம்பவே கான்பிடென்ட்டா இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவை பார்த்தா வேர்வை சொட்ட சொட்ட, என்னடா இது நீங்க என்ன விளையாடுறீங்களா, இவ்வளவு வெயிட்ட என்னால எப்படா தூக்க முடியும், என்ன கொல்ல பாக்குறீங்களா அப்படின்ட்டு அந்த வெயிட்டையும் நம்ம ஹீரோ தூக்கிட்டு, இல்லடா என்னால முடியல, கிட்டத்தட்ட கடைசி ஒரு மாசமா இந்த ட்ரைனிங் நான் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் கூட இந்த பெலாடின்ஸ்ல சேர்ந்தா ஏதோ கொஞ்சம் கௌரவமா வாழலான்னு பார்த்தா இவனுங்க கொடுக்குற டார்ச்சருக்கு கௌரவமாவது வெங்காயமாவது இப்படியே போயிடலாம் மாட்டேங்குது அப்படின்ட்டு இங்க இருக்கிறவனுங்க எல்லாருமே பாடி பில்டராடங்கிறானுங்க. ஆனா அங்க இருக்கிற எல்லாருமே முட்டா பசங்க தான். நான் முதல்ல எப்படியாவது இந்த ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு இங்க இருந்து உயிரோட போனா போதும் அப்படிங்கிறான். அப்புறம் இன்னொரு பாடி பில்டரும், டே 12ஆம் நம்பர் அங்க என்ன பண்ற, உன்னோட கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுது பாரு, என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் மறந்துட்டியா, ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னு அவன் காதுட்டு போய் கத்துறான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோவும், ஓகே சார் இப்ப பாருங்க என்னோட கான்சென்ட்ரேஷன் மிஸ்ஸே ஆகாது அப்படின்னு, கடவுளே எப்படியாவது இவனுங்க இருந்து என்ன காப்பாத்திரு அப்படின்னு அந்த வெயிட்ட தூக்குறான். அப்ப அந்த ட்ரெயினரும், அப்படிதான்டா நல்லா ஃபோக்கஸ் பண்ணு உன்னால முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவனும், அட போங்கடா பைத்தியக்காரங்களா அப்படின்னு அந்த வெயிட்ட ஒரு வெளியே தூக்கிட்டான். சாரி கைஸ் இது நம்ம ஹீரோ இல்ல. அப்ப அந்த ட்ரெயினரும், அப்படிதான்டா இன்னொரு ரெப்பு போடு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ அவனை பார்த்து, இவனுங்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரைனிங் எடுக்கிறதுனால தான் இவங்களால ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்க முடியுது, இவனுங்க பண்ற ட்ரைனிங் ஒன்னும் வேஸ்டாலாம் போகல, இது ரொம்பவே நல்ல எஃபெக்ட் கொடுக்குது அப்படிங்கிறான். அப்ப அங்க ஒரு மொட்டையும் போஸ் கொடுத்துட்டு, நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கேன் முடிஞ்சா என்ன அடிங்கடா அப்படின்னு இருக்கிறான். அங்க இருக்கிறவனுங்களும் கையில கிடைக்கிற கத்தி கம்பெல்லாம் எடுத்து அவனை அடிச்சிட்டு இருக்கிறானுங்க. அப்புறம் இன்னொருத்தனும் அவனோட கையில முள்ளான இரும்பு வச்சுக்கிட்டு, இப்ப பாரு அப்படின்னு அந்த இரும்பியே உடைக்கிறான். அப்ப அந்த இரும்பு உடைச்சனும், பாத்தியாடா நான் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்டேன் அப்படிங்கிறான். அந்த மொட்டையும், நானும் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்டேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ அவனுங்கள பார்த்து, கடவுளே நான் இன்னும் எவ்வளவு இந்த மாதிரி பார்க்க வேண்டியது இருக்குமோ, இவனுங்க பண்ற அலும்புல என்னால தாங்க முடியல, என்னை எப்படா இங்க வந்து வெளிய விடுவீங்க அப்படின்னு பாக்குறான். அப்புறம் நம்ம ஹீரோக்கு பின்னாடி அந்த மார்க்கோ மீசையும் இன்னொருத்தனும் இருக்கிறானுங்க. அந்த பாடி பில்டரும் நம்ம மீச மார்க்கோவை பார்த்து, மார்க்கோ இந்த டைம் ட்ரைனிங்க்கு வந்த எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, நீங்க எல்லாத்தையும் ரொம்பவே கரெக்டா சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறான். அந்த மார்க்கோவும், ஆமா என்னோட முடிவு எப்ப தப்பா போய்க்குது அப்படிங்கிறான். அப்புறம் அவனுங்க ரெண்டு பேரும் அங்க இருக்கிறவங்களை பார்த்து, டே அவனை பாரு அவனோட ஷோல்டர் நல்லாவே இருக்கு, அவனுக்கு நல்லாவே ஆர்ம்ஸ் எல்லாம் இருக்குடா, அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படிங்கிறானுங்க. நம்ம ஹீரோவும், டே என்னடா பண்றீங்க, இது ரொம்பவே அருவெருப்பா இல்லையாடா, ஏன்டா இதுக்கு முன்னாடி நீங்க ஆம்சியே பார்த்தது இல்லையா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, கடவுளே நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் இவனுங்க கிட்ட இருந்து என்ன முதல்ல கூட்டிட்டு போயிரு அப்படின்னு கதறான். நம்ம ஹீரோ வேர்வை சொட்ட சொட்ட, நான் கடைசி 3 மாசமா இந்த பெலாடின்ஸோட ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறேன், இந்த ட்ரைனிங்ல என்னோட வாரியர் பாடி அப்படிங்கிற ஸ்கில்லும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அப்புறம் முக்கியமா என்கிட்ட வாரியர் பாடி ஸ்கில் இருக்கு, அப்புறம் எக்ஸ்ட்ரீம் ரீஜெனரேஷன் ஸ்கில்லும் இருக்கு, தக்காளி இது ரெண்டும் சேர்ந்தா யாரால அடிச்சிக்க முடியும் அப்படின்னு நான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆயிட்டே தான் வரேன், ஆனா இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோட தோல்ல யாரோ கையை போட்டு, டே ஹென்ரிச்சே எப்படிங்கிற, என்னோட லெக் ஒர்க் அவுட்டுக்கு ஜாயின் பண்ணிக்கடா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ யாரான்னு பார்த்துட்டு, என்னது மறுபடியும் இவனா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம மார்க்கோ மீச மாமாவும், டே இங்க பாரு என்னோட பைசெப் ட்ரைசெப்லாம் எப்படி இருக்கு, டே நீ லெக் ஒர்க் அவுட்டுக்கு வரனாலும் பரவாயில்ல, 6 பேக் ஒர்க் அவுட்டுக்காக வாடா, என்கிட்ட பாத்தியா எப்படி 6 பேக் இருக்கு அப்படின்னு போஸ் காட்டிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோவும், இல்ல என்னாலாம் வர முடியாது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, ஏன்டா என்ன இப்படி படுத்துறீங்க, கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா கூட மாட்டீங்களா, போய் தொலைங்கடா
என்னடா அப்படின்னு கத்துறான். அப்புறமேட்டுக்கு அந்த சர்ச்சை காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோவும் இன்னொரு கிரே ஹேர் மண்டையும் உட்காந்துட்டு நம்ம ஹீரோவும் இல்ல என்னால முடியவே இல்ல, இவனுங்க என்ன 3 மாசமா படாத பாடு படுத்திட்டானுங்க, இப்ப நான் என்னோட லிமிட்ல இருக்கேன், இனிமேலும் எவனாவது ட்ரைனிங் அப்படிங்கிற பேச்சு எடுத்துட்டு வந்தானுங்க அப்படின்னா அவனுங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். அப்ப அந்த கிரே ஹேர் மண்டையனும் டேய் நீ இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது, எல்லாரும் உன் மேல பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறான். அப்புறமேட்டு ஒரு 5-6 பேர் கூட்டம் கூட்டிட்டு டேய் எல்லாம் சீக்கிரமா அங்க வாங்கடா அப்படின்ட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோவும் என்னடா நடக்குது அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். அப்ப அந்த கூட்டத்தில் இருக்கிறவனுங்களும் என்னது இவங்க 2 பேரும் இங்க வந்துக்கிறாங்களா, என்னால நம்பவே முடியல, நம்மளோட சென்ட்ரல் சர்ச்சில் இருந்து ஆர்ச் பைசப் அப்புறம் நம்ம டஸ்கின் சார் வந்திருக்காரா, இவங்க இங்க வந்ததுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம ஹீரோ பக்கத்துல இந்த கிரே ஹேர் மண்டையனும் டேய் அவங்கள நல்லா பாத்துக்கா, பெலாடின்ஸ்னா இப்படிதான் இருக்கணும், அவங்கள மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கறதா எல்லாத்தோட ஆசையும் அப்படின்ட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் என்னது இவனுங்களா, இந்த டஸ்கின் அப்படிங்கறதானே என்னோட ஸ்கெலிட்டன் அவதார போட்டு பொழந்தான், இவன் இந்த பெலாடின்ஸ்ல இவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்கானா, அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இவனோட டீம் இன்னும் என்னோட ஸ்கெலிட்டன் அவதார தான் தேடிட்டு இருக்குன்னு நினைக்கிறான் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு அந்த சர்ச்சுக்குள்ள ஒருத்தர் நின்னுட்டு இன்னைக்கு இங்க வந்திருக்க ரெக்யூட்டர்ஸ் எல்லாத்தையும் நான் வரவேற்கிறேன், இங்கெல்லாம் நீங்க வந்ததுக்கான காரணம் என்னன்னா இந்த செரிமனியை நீங்க அட்டென்ட் பண்ணி அதுல உங்களோட ஒர்த் என்ன அப்படின்னு தெரியணும், சரி எப்பவும் போலவே நம்ம செரிமனி ஆரம்பிக்கலாம், நான் யாரோட பேரை கூப்பிடுறேனோ அவங்க முன்னாடி வாங்க அப்படிங்கிறான். அப்புறம் அந்த கிரே ஹேர் மண்டையன் நம்ம ஹீரோட்ட டேய் இந்த செரிமனி 6 மாசத்துக்கு ஒரு டைம் தான் நடக்கும், இது ஏன்டா இவ்வளவு சீக்கிரமா நடக்குது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் டேய் நானும் உங்களோட தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு இதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னா இந்த பெலாடின்ஸுக்கு அர்ஜென்ட்டா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வேணும் மாட்டேங்குது, ஏன்னா நாம சாதாரண சம்பவமா பண்ணிக்கிறோம், நாம தான் அந்த இம்மோர்டல் கிங் ஃப்ரேக்மெண்ட் வச்சிருக்கோம்ல, அதனால அந்த பைத்தியக்காரங்களாம் என்ன இம்மோர்டல் கிங்கோட சக்சஸர் அப்படின்னு நினைச்சிட்டானுங்க, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு இந்த டைம் எனக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா நான் என்னோட டைமை ரொம்பவே சேவ் பண்ண போறேன், இந்த டைம் இந்த டெஸ்ட்ல நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட பர்சோனா ஸ்கில்லையும் மைண்ட் ஆஃப் ஸ்கில்லையும் யூஸ் பண்ண போறேன், இன்னைக்கு நாம தான் ட்ரெண்டிங் டாபிக் அப்படிங்கிறான். அப்புறம் அந்த பிரீஸ்டும் ரெக்யூட்டர் மேக்ஸ் வெக்ஸ்ரோனன் இங்க வாங்க அப்படிங்கிறான். அந்த மேக்ஸ் வெர்ரோனனும் அங்க போய் கீழே உட்கார்றான். அப்ப அந்த பிரீஸ்டும் நீங்க உங்களோட எல்லா வழியும் மறந்து நம்மளோட லார்டோட பாதையில ஒரு பெலாடினா நடக்க தயாரா, இதுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அந்த மேக்ஸ் வெர்ரோனனும் எஸ் யுவர் ஹோலினஸ், நான் என்னோட முழு மனசோட இதை ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அப்புறம் அந்த பிரீஸ்டும் அந்த செரிமனியை ஸ்டார்ட் பண்ணிட்டான். அப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த செரிமனியை பத்தி சொல்றான். இந்த பிரீஸ்ட் எல்லா ரெக்யூட்டர்ஸுக்கும் அவரோட பவரை யூஸ் பண்ணி காடோட பவர் கூட கனெக்ட் பண்றதுக்கு ஒரு வழி உருவாக்குவாரு, ஆனா ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு மாதிரியான பிளெஸிங் பவர் வரும், அந்த பவர் அவங்களுக்கு எதை பொறுத்து வரும்னா அவங்களோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் வரும், நம்மளோட பிளெஸிங் காடுக்கு ரிசீவ் ஆன உடனே காடும் நமக்கான பவர் கொடுப்பாங்க, இதுல முழுக்க முழுக்க சயின்ஸ் ஃபேக்டரும் அடங்கியிருக்கு அப்படிங்கிறான். அப்புறம் அந்த பிரீஸ்டும் உங்களோட செரிமனி இப்ப முடிஞ்சு நீங்க கிளம்பலாம் அப்படின்ட்டு அடுத்த ரெக்யூட்டர் ஹென்ரிச் நீங்க வாங்க அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோ அங்க வந்துட்டு நான் கண்டிப்பா ஒரு பெலாடினா மாற போறேன், இதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்ட்டு இல்ல இல்ல எனக்கு நானே சூனி வச்சு நடந்து நான் என்னால முடிஞ்சாலும் என்னோட மைண்ட் ஆஃப் ஸ்கில்லை யூஸ் பண்ணி எனக்கு வர எக்ஸ்டர்னல் தாட் எல்லாம் நான் ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா ஒன்னும் முடியல அப்படின்ட்டு அங்க போய் உட்கார்றான். அந்த பிரீஸ்டும் நம்ம ஹீரோ மேல அவரோட பவரை யூஸ் பண்றாரு. நம்ம ஹீரோவும் நான் இதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன், நான் இப்ப ஃபர்ஸ்ட் என்னோட பர்சோனா ஸ்கில்லை யூஸ் பண்ண போறேன், இந்த ஸ்கில் மூலியமா என்னோட எமோஷனை ஒரே ஸ்டேட்டுக்கு கொண்டு வர முடியும், அப்புறமேட்டுக்கு என் மானா பவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி என்னோட மைண்ட் ஆஃப் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி எனக்கு வர எக்ஸ்டர்னல் தாட் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ண முடியும், நான் என்னோட பிளெஸிங் மேல கொஞ்சம் கூட சந்தேகப்படக்கூடாது, என்னோட முழு நம்பிக்கையும் காட் மேல வைக்கணும் அப்படின்ட்டு இப்ப ஃபைனலா நம்மளோட பிளெஸிங் கிடைக்க போகுது, இதுதான் நமக்கு இருக்க ஒரே சான்ஸ், இந்த டைம் நான் என்னோட மென்டல் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கு என்னோட மத்த அவதாரிட்ட இருக்க எல்லா மென்டல் ஸ்ட்ரென்த்தையும் நான் ஹென்ரிச் மேல ஃபோக்கஸ் பண்ண போறேன் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்றான். அங்க இருந்து கோல்டு கலர்ல பிரைட்டா வெளிச்சம் வருது. அந்த பிரீஸ்ட்லாம் ஷாக் ஆயிட்டே என்னது இவ்வளவு பியூரான டிவைனிட்டியா, இது எப்போ நடந்துச்சுன்னு பாக்குறான். பார்த்தா அங்க இருக்கிற எல்லா பிரீஸ்டுமே ஷாக் ஆகுறானுங்க. நம்ம ஹீரோவோட டிவைனிட்டியும் பில்லர் மாதிரி மேல போகுது. அப்புறம் அங்க இருக்க சோல்ஜர்ஸ்லாம் இங்க என்னடா நடக்குது, இது எப்படா சாத்தியம், இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ வாயை பொளந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த பிரீஸ்டும் இந்த டிவைனிட்டி கிட்டத்தட்ட பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிவைன் ஸ்டேட்டி அடைஞ்சிருச்சு. அப்புறம் ஹென்ரிச் இல்ல இல்ல சார் ஹென்ரிச் நீங்க இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்ட்டு உங்ககிட்ட ரொம்பவே பவர்ஃபுல்லான டிவைனிட்டி இருக்கு, அதனால நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே சீனியர் பிரீஸ்டா மாறிட்டீங்க, உங்களோட வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் தேங்க்யூ யுவர் ஹோலினஸ் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோட சிஸ்டத்துல இருந்தே உங்களுக்கு ஹோலி பேட்டிசம் அப்படிங்கிற புது ஸ்கில் கிடைச்சிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. இந்த ஹோலி பேட்டிசம் அப்படிங்கிற ஸ்கில்லோட பவர் என்னன்னா நம்ம ஹீரோட அவதார் யூஸ் பண்ற மென்டல் ஸ்ட்ரென்த் முன்ன இருந்ததோட இப்ப ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப நம்ம ஹீரோவும் ஓ இதுதான் என் டிவைன் பவரோட லிமிட்டா, நான் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணும் அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி ஏமாத்தி ஒரு பெலாடின் ஆக முடியுமா என்னன்னு தெரியாமே தான் வந்தேன், ஆனா நான் இப்ப இவனுக்கு எல்லாத்தையுமே ஏமாத்திட்டேன். அப்புறம் இந்த காடோட பிளஸிங்ஸும் எனக்கு கிடைச்சிருச்சு, இப்ப நானும் இந்த ஆர்டர் ஆஃப் டிவினிட்டி அப்படிங்கிற சிஸ்டத்தோட ஒரு மெம்பர் ஆயிட்டேன். அப்புறமேட்டுக்கு எனக்கு இதுக்கு முன்னாடி எப்படி ஃபீல் ஆனிச்சுன்னா எனக்கு பிளஸிங்ஸ் கிடைக்கும் போது அந்த காடே வந்து எனக்கு பிளஸிங் கொடுத்த மாதிரி இருந்துச்சு, இந்த மாதிரி தான் எல்லா ஹியூமனுக்கும் பிளஸிங்ஸ் கிடைக்குமா அப்படின்ட்டு இந்த காட் எப்பவுமே என்ன கண்காணிச்சிட்டு தான் இருப்பாங்க, அதனால நான் என்னோட பவரை
பவரை நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு அந்த பைஷாப் லேட்டஸையும் அந்த டஸ்கினையும் காட்டுறாங்க. அப்ப அந்த டஸ்கினும் நாம கிட்டத்தட்ட 4 மாசமா இங்க இருக்க முக்காவாசி இடத்த சல்லடை போட்டு சலிச்சிட்டோம், ஆனாலுமே அந்த இம்மோர்டல் கிங்கோட சக்சஸரை பத்தி நமக்கு ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல அப்படின்ட்டு இப்ப நம்ம என்னடா பண்றது அப்படின்னு எடுக்கிறான். அப்ப அந்த பைஷாப்பும் நாம செயின்டஸ் சொன்ன மாதிரியே அவனை அப்பவே பிடிச்சிருக்கணும், இப்ப செயின்டஸாலையும் அவனை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறான். அப்ப அந்த டஸ்கினும் இப்ப போற நிலைமையை பார்த்தா இந்த டக்கீலா சிட்டில இருந்து நமக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்காதாட்டுங்குது அப்படின்ட்டு நமக்கு இப்ப இருக்க ஒரே ஒரு குட் நியூஸ் என்னன்னா இந்த வேம்பியர்ஸை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. நாம வந்து கரெக்டா இந்த இடத்துல அந்த ஹேண்ட்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருந்தோம், அதுக்கு பக்கத்துலயே அந்த வேம்பியரோட சிட்டியும் இருந்திருக்கு, அப்புறம் அந்த ஊவா ஹபீஸோட ஆர்கனைசேஷன் இருந்திருக்கு, இது ரெண்டுக்கும் ஏதோ லிங்க் ஆகுது அப்படின்ட்டு நம்ம ஆர்ச்சி பைஷப்பும் நாம இந்த டக்கீலா சிட்டி மேல இன்னும் கொஞ்சம் பொலிட்டிக்கல் பிரஷரை ஏற்படுத்தணும்னா நமக்கு ஏதாவது ஒரு லீடு கிடைக்கும் அப்படின்ட்டு சார் டஸ்கின் நம்மளோட யூனிட்டை இப்போவே திரும்ப போக சொல்லுங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த டஸ்கினும் ஓகே ஆர்ச்சி பைஷப் அப்படின்ட்டு நம்மளை சுத்தி எல்லா சைடும் எனிமீஸ் இருக்கானுங்க, இந்த டைம்ல நம்ம யூனிட்டை ரிட்டர்ன் பண்றது கரெக்டா தான் இருக்குமா அப்படின்ட்டு இப்ப நம்ம அடுத்து என்னதான் பண்றது அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறான். அப்ப அந்த டஸ்கினோ என்னதரா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அங்க பார்த்தா நம்ம ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்கிறான். அப்ப அந்த டஸ்கினோ எனது புதுசா அப்பாயிண்ட் பண்ண பெலாடினா ஒரு நிமிஷம் இப்ப அவன் எனக்கு மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துறான் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு அந்த கிரே ஹேர் மண்டைனோ டேய் இப்ப அட்டாக் பண்றதுக்கு ஒரு ஓப்பனிங் கிடைச்சிருச்சு அப்படின்னு அவனோட ஸ்பியரை வச்சு நம்ம ஹீரோட வவுத்துலயே ஒரு கோடு போட்டு விட்டான். நம்ம ஹீரோவோ என்னது என்னையும் அட்டாக் பண்ணிட்டே அப்படின்னு இப்ப பாடுறா அப்படின்னு அவனோட முட்டி வச்சு அவன் மூஞ்சிலே ஒரு குத்து, அவனும் கீழே விழுந்து போயிட்டான். அங்க இருக்கிறவனுங்களாம் டே ஹென்ரிச் வின் பண்ணிட்டான்டா அப்படின்னு கத்திட்டு இருக்கிறானுங்க. அப்ப நம்ம ஹீரோட சிஸ்டத்திலையும் நீங்க தொடர்ந்து இதை ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்ததுனால இப்ப உங்களுக்கு பெலடின்ஸோட காம்பேட் ஸ்கில் கிடைச்சிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. அப்ப நம்ம ஹீரோ அவனோட காயத்துல என்னோட எக்ஸ்ட்ரீம் ரீஜெனரேஷன் அப்புறம் என்னோட டிவைனிட்டி ரெண்டும் சேர்ந்தா இதோட எஃபெக்ட் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோட காயத்தை அசால்ட்டாவே ஹீல் பண்ணிட்டு நம்ம ஹீரோ அடிச்சு கீழே தள்ளனால அவனை போய் தூக்குறான். அப்ப அந்த மீச மாமா மார்க்கோவும் இதுதான் சார் நம்ம பையன் ஹென்ரிச்சு, இவன் ஒரு ஸ்டெப் பின்னாடி போனான் அப்படின்னா 2 ஸ்டெப் முன்னாடி வந்துடுறான், இவன் ரொம்பவே டேலண்டடான பர்சன் அப்படின்னு எடுக்கிறான். நம்ம ஹீரோவும் இல்ல எனக்கு இது பத்தாது நான் இன்னும் வளரணும் அப்படின்னு எடுக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோட அடி வாங்கினவனும் உங்களோட டிவைனிட்டி பவர் கிட்டத்தட்ட இன்ஸ்ட்ரக்டர் அப்படி இல்லைன்னா ஒரு ஹையர் பெலடினோட டிவைனிட்டி அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அந்த டஸ்கினும் நம்ம ஹீரோட வந்து டே நீ இன்னும் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு இம்மெச்சூரான ஒரு பர்சனா இருக்கு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஆமா சார் டஸ்கின் அப்படிங்கிறான். அந்த டஸ்கினும் நம்ம ஹீரோவிட்ட டே நீ என் கூட வந்த அப்படின்னா உன்னோட growthக்கு நான் ஹெல்ப் பண்றேன், நீ இன்னும் ஸ்ட்ராங் ஆகலாம், என் கூட ரொசிலா கிராண்ட் சர்ச்சுக்கு நீ வரியா, உன்னோட முடிவு என்ன அப்படின்னு கேட்கறான். இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.